ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆப்டான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். பச்சை பயிறு கிரேவி. அது வாங்க, அது எப்படி செய்யலான்னு வீடியோவிலே பார்க்கலாம். வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இதாங்க பச்சை பயிறு வச்சு ஒரு ஹெல்த்தியான குருமா செய்ய போகிறோம். ஏற்கனவே வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே கோஸ் வச்சு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன், பச்சை பயிறு வச்சு இது காலையில் ஊற வச்சுட்டேன். இப்போ நைட் டின்னருக்கு பண்ண போகிறேன் பாருங்கள். இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, பல்லாரி வெங்காயம் நல்லா பெருசாக 2 நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே பச்சை மிளகா. சிம்பிள் குருமா ஃப்ரெண்ட்ஸ். இது கூட இந்த பாருங்கள், பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, பட்டை, 2 ஏலக்காய், இவ்வளோ தான் தாளிக்க போகிறேன். அப்புறம் அன்றைக்கி மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க இன்னும் ஒரு முடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா வச்சுட்ருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பூண்டு, இஞ்சி, ஏலக்காய். இது அப்படியே மொத்தமாக இதுவாங்க நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் இன்கிரீடியன்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இப்போ பாருங்கள், குக்கரை போட்டு அடுப்பில், இதுவும் குக்கரை ஏற்ற பாருங்க. இதுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன், 2-3 ஸ்பூன் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சாச்சு. இதை பாருங்கள், தாளிக்கிறது சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, இதை போட்டு தாளிச்சிக்கலாம். 1 by 1 போட வேண்டாமா? எல்லாமே போட்டு இது வெடித்ததும் வெங்காயம், பண்ணுறேன். ரொம்ப ஈஸி குருமா, அதே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பொடிஞ்சது போட்டுலாம் பாருங்கள். வெங்காயம் அவங்களோட வதங்கியாச்சு. அடுத்து தக்காளியை போட்டுடலாம். ரொம்ப ஈஸி, அதே சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. சப்பாத்தி, பூரி, ஈவன் எங்கள் வீட்டில் கூட சாதத்துக்கு சாப்பிடுவாங்க. இதை ஒயிட் ரைஸ் வச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அப்பளம் பறிச்சு விட்டுருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா சாமான், பட்டை லவங்கம், வெங்காயம், தக்காளி எல்லாம் உடனே வதங்கியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே இல்லை. காய் இது என்ன காய் வந்து நம்ம இது போடுறோம், பயிர் போடுறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, சோம்பு, 2 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி எல்லாம் அரைச்சி, நீங்கள் இது வேலை இது போட்டுக்கங்க, முந்திரி போட்டுக்கங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதையும் அதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது தண்ணி ஊற்றிடலாம். நான் சொன்ன மாதிரி ஒயிட் குருமா தான் இது, எதுவும் மஞ்சள் சேர்க்கலை. இப்போ நம்ம என்ன செய்யலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏதாவது காய் போடணும்னு நினச்சிங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போடணும். வெங்காயம் வதக்கிட்ட பிறகு அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது காய் போட போகிறதில்ல. இதை பாருங்கள், பச்சை பயிர் தான் போட போகிறோம். நல்லா பாருங்கள், ஊறிட்டு பாருங்கள். இப்போ இது கொதி வரவும் இதையும் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். கொட்டி மூடி வச்சிட்டோம்னா 2 விசில். இன்கேஸ் வெஜிடபிள் போடுற மாதிரி இருந்ததுன்னா எதுக்கு அப்புறமா சொன்னீங்க? தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த அரவை. அதுக்கப்புறம் அரவை போடணும். அரவை போட்டு ஒரு வெட்டு வெட்டிட்டோம்னா இந்த பச்சை வாசனை போயிடும். கொஞ்சம் கொதிக்கிற போது இது பயிரை கொட்டிடும். உப்பு போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 3 விசில். குக்கரை பொறுத்து ஒரு விசில் 4 வீட்டு 4 வச்சா சரியாக இருக்கும். நம்ம வீட்டில் 3 வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்கிறது போடுறது காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான உப்பு கல் போட்டுடுறேன். கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ போட்டலாம் நம்ம. நான் ஏன் இப்போ இவங்க பண்ணுறேன் கேட்டால், எங்கள் கெஸ்ட்டு வராங்க, அதான் கொஞ்சம் நிறைய நான் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த பயிரை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. உப்பு, காரம் எல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு காரி விட்டு மூடி விட்டு 3 விசில் விட்டோம்னா நமக்கு பச்சை பயிறு குருமா ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். ஈவன் பரோட்டா கூட போட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பரோட்டா கூட கேட்டிருக்கீங்க. அடுத்த வீடியோ அதுதான், கூடிய சீக்கிரத்தில் அதுவும் வந்துடும். பரோட்டா கேட்டீங்க. மூடி வச்சு வெயிட் போட்டு 3 விசில் விடுறேன். என் குக்கர் திறந்து பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். வெயிட் ரிலீஸ் ஆகிடுத்து பாருங்கள். பாருங்க, பயிர் வெந்தாச்சு. எல்லாம் பாருங்கள், மேஷ் ஆகியாச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான குருமா அது. எப்படி இருக்குங்கன்னு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன்.
பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு பாருங்கள். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான். அதே ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு பச்சை பயிறு வச்சு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது எப்படி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.